ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். திருவண்ணாமலை அண்ணாமலையாரை நினைத்தாலே நம் மனதில் ஆனந்தம் பொங்குங்க. அதுவும் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்வது ஒரு அற்புதமான அனுபவம். ஆனால் நம்மில் பலருக்கும் இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம், கிரகண நேரத்தில் கிரிவலம் சுற்றலாமா கூடாதா என்பதுதான். இந்த கேள்விக்கான விடையை ஆன்மீகம் மற்றும் அறிவியல் ரீதியாக விரிவாக பார்க்கலாங்க. முதலில் ஏன் கிரகண நேரத்தில் கிரிவலம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, கிரகண நேரம் என்பது ஒரு சிலருக்கு தெரியுங்க. அது ஒரு ஆன்மீக ரீதியான புனிதமற்ற நேரம். இந்த நேரத்தில் சில தீய ஆற்றல்கள் வெளிப்படுவதாக சொல்லப்படுதுங்க. இதனால தான் கிரகணம் ஆரம்பிச்சதும் எல்லா கோவில்களிலும் நடை சாத்தப்படுது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலிலும் இந்த நேரத்தில் கோவில் மூடப்பட்டு கிரகணம் முடிந்த பிறகு முழுசா சுத்தம் செஞ்ச பிறகுதான் திறக்கப்படுது. அப்போ கிரிவலம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஆன்மீக பயணங்க. அதனால இந்த நேரத்துல வெளியில சுத்துறத நிச்சயம் தவிர்க்கணுங்க. கிரகண நேரத்தில் வீட்டிலேயே இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல உணவு சமைக்கிறதோ சாப்பிடுறதோ கூடாது. அதே மாதிரி விளக்கேத்தி சாமி கும்பிடுறதும் உகந்தது கிடையாதுங்க. நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நேரத்துல வீட்டுல உட்கார்ந்து தியானம் பண்றது, மந்திரங்கள் சொல்றது, பூஜை பண்றது, இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடலாம். குறிப்பா ஓம் நமச்சிவாய மற்றும் மகா மிருத்யுஞ்சய மந்திரங்களை சொல்வது மிக மிக நல்லதுங்க. இப்படி செய்யும் போது கிரகணத்தோட எதிர்மறை தாக்கங்கள் நம்ம மேல விழாது. அப்போ கிரிவலத்தை தவிர்க்கணுமா அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கிரகணம் முடிந்த பிறகு நீங்க நிச்சயமா கிரிவலம் போகலாம். கிரகணம் முடிஞ்சதும் குளிச்சுட்டு சுத்தமான உடை உடுத்தி அப்புறமா நீங்க கிரிவலம் போனா அது உங்களுக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும். வரப்போற செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு 9:56 இருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரை அதிகாலை 1:26 வரை சந்திர கிரகணம் நடக்க இருக்குங்க. இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியும். செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி அதிகாலை 1:49 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 12:32 வரை இருக்குங்க. அதனால பௌர்ணமி கிரிவலம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்குள்ள கிரிவலத்தை முடிச்சிடுறது ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கு மேல கிரகணம் வந்துருது. மேலும் திங்கட்கிழமை கிரகணம் முடிஞ்சு சுத்தணும் அப்படின்னா பௌர்ணமி திதியே முடிஞ்சிருங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்குள்ள கிரிவலத்தை முடிச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கிரிவலம் போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.